வணக்கம். நாளைய தினம் சனிக்கிழமையில் வருகிற சஷ்டி 24/1/2026 சனிக்கிழமையில் வரும் சஷ்டி வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. சஷ்டியில் முருகனை விரதம் இருந்து வழிபடுறது எப்பேற்பட்ட குறைகளை நீக்கி வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருப்பது மிகவும் நல்லது. அதேமாதிரி அந்த சனிக்கிழமையில் வர்ற சஷ்டி பல விதத்தில் சிறப்பு பெற்றது. ஏன்னா அந்த சனிக்கிழமையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னா சனி பகவானுடைய தோஷமும் குறையும். அதேமாதிரி கடன்கள் அடைபடும். முக்கியமாக இதில் கடன்கள் அடைபடும். காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கடன் அடைக்கணுன்னா கடனில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செவ்வாய்க்கிழமையிலையோ இல்லை சனிக்கிழமையிலையோ வர டைமில் கொடுக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். அப்படி கொடுத்தா சீக்கிரத்தில் கடன் அடைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வகையில் சனிக்கிழமை நாள் வர்ற சஷ்டியை முருகனுக்கு விரதம் இருந்து சஷ்டி விரதத்தை அனுசரித்து முருகப்பெருமான கோவிலில் சென்று வணங்கியோ இல்லை வீட்டில் வணங்கியோ வழிபட்டோம்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் தீரும். அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, சனிக்கிழமையில் மாலை நேரத்தில், நாளைக்கு சனிக்கிழமை 24/1/2026 மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே வீட்டில் ஒரு கோலம், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு கோலம் போட்டு அதில் ஒரு நெய் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு, அதில் ஒரு தீபம் போட்டு, 2 தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு. முடியலன்னா 1 போட்டாலும் கூட போதும். அதே மாதிரி முருகனுக்கு நைவேத்தியமாக கற்கண்டு, பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை அல்லது முந்திரி போன்ற ஏதாவது ஒன்று படைச்சி கிழக்கு முகமாக அமர்ந்து ஒரு சிறிய தட்டில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து அதை அந்த தட்டு முழுவதும் பரப்பி விட்டு அந்த மஞ்சள் மேலே வெத்திலையோட காம்பு அல்லது உங்களின் வலதுகை மோதிர விரலில் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை சுருக்கமாக அதில் எழுதணும். எழுதின பிறகு வேலை, குழந்தை, பணம், திருமணம், வெற்றி என உங்களின் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதில் எழுதுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட கோரிக்கைகளை கூட எழுதலாம். அது சின்னதாக எழுதிக்கணும், அது உங்கள் வசதி. இப்படி எழுதி தட்டை இந்த இப்படி எழுதுகிறோம் இல்லையா, அந்த தட்டை முருகனோட படத்துக்கு முன்பாக தீப ஏற்றி வச்சுருக்கோம்ல, அதுக்கு முன்பாக வச்சிடணும். வச்சுட்டு 6 எண்ணிக்கை வர்ற மாதிரி, அதாவது செவ்வரளினா 6 செவ்வரளி பூ அல்லது ரோஜானா 6 ரோஜாக்கள் அல்லது சிவப்பு நிற மலர் ஏதோ இருந்தால் 6 பூக்கள் எடுத்துகிட்டு ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னு மந்திரத்தை உச்சரிக்கணும். உங்களால் முடிஞ்சால் உச்சரிக்கலாம், இல்லைன்னா முருகப்பெருமான மனதார வேண்டிக்குங்க. முடிஞ்சவங்க இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு பூவை எடுத்து அந்த தட்டு எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த தட்டில் போடலாம். அப்படி முடியாதவங்க மனசார நீங்கள் முருகன்கிட்ட வேண்டிட்டு ஒவ்வொரு பூவாக அந்த 6 தடவை வேண்டிட்டு 6 பூக்கள் எடுத்து அந்த தட்டு மேலே போட்டு அதுக்கு கற்பூர ஊதுபத்தி காமிச்சிட்டு அந்த தட்டை அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டு அந்த கற்பூரம் அடங்கினோன்னா விட்டுருங்க. மறுநாள் காலையில் அந்த மஞ்சத்தூள் நீங்கள் சமையலுக்கோ அல்லது பூஜைக்கோ ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் இப்படி எழுதின உங்கள் கோரிக்கையை எழுதி முருகன் படத்துக்கு முன்னே வச்சு வழிபட்டால் உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் முருகன் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இது ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுடைய கடன்கள் அடைபடவும், உங்களுடைய குடும்பம், திருமணம், குழந்தை பாக்கியம் எதை வச்சு வேண்டுறீங்களோ அந்த கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். இது ஒரு சிம்பிளான எளிய பரிகாரம். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. வணக்கம்.